பொதுவாக ஒரு டீம் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவங்கலாம் கட்டாயமாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள மாற்ற முடியாது, ஏன்னா அது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சு அதிலிருந்து தப்பிச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இப்படிப்பட்டவங்க பொதுவாக எல்லா வேலை செய்கிற இடத்துலையும் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி எந்த டீம்னு எடுத்தாலுமே பொதுவாக அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற பவர் நம்மக்கிட்ட கிடையாது, நம்மளால் முடியவும் முடியாது. அப்போ நம்ம அதில் மாட்டிக்குவோம். அப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தால் நம்மளை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற நேரம் நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம், எப்படி நம்ம லிமிட்ஸை வச்சுக்கலாம், எப்படி எல்லைகளை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். உணர்ச்சிகளில் சிக்காமல் ஃபேக்டை மட்டும் பாருங்கள். பொறாமை உள்ளவங்க, வெறுப்பு காட்டுறவங்க இப்படி தான் இருப்பாங்க. நேரடியாக பேச மாட்டாங்க, பின்னாடி தான் பேசுவாங்க. உங்களுடைய கிரெடிட்ஸை முடிஞ்ச அளவு குறைக்க தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களை பற்றியதான ஒரு அபிப்பிராயத்தை தவறாக மற்றவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை நீங்கள் பர்சனலாக எடுக்காமல் இது ஒரு ஒர்க் பிஹேவியராக எடுங்க. வேலை செய்கிற இடங்களில் இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தீங்களா இருந்தால் யூ வில் பி ஓகே. எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக செய்யணும். இங்கே நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் தான், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணணும். மெசேஜஸாக இருக்கலாம், டிசிஷன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அப்ரூவலாக இருக்கலாம். இது அவ்வளோத்தையும் இன் ரைட்டிங் இல்லாட்டி டேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் வாயில் சொல்லாமல் வாட்ஸ்அப்பில், இமெயிலில் தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுங்கள். அப்போ எங்கேயாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எதிராக அவங்க ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சால் உங்களுக்கு எதிராக அவங்களுக்கு எதுவுமே செய்ய இல்லாமல் இருக்கும். உங்களுடைய குற்றச்சாட்டுக்களை குறைக்கிறதுக்கு உங்ககிட்ட பல எவிடன்ஸ் இருக்கும். இவங்ககிட்ட நீங்கள் ஓவராக எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகாதீங்க. ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ண போனீங்கன்னா அது உங்களுக்கே திரும்ப வந்துடும். அதை அவங்க தவறாக திரும்ப அதை உங்களுக்கே பெரட்டி அடிச்சு விட்ருவாங்க. சுருக்கமாக, ரொம்ப கிளியராக, ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்கள், பேசுங்க. நான் இப்படி நினைக்கவே இல்லை, நான் இது இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதுக்கான ப்ரொசஸ் தான், நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே இவங்களோட ஒரு பவுண்ட்ரிஸை வச்சுக்கொள்ளுங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எல்லையாக இருக்கணும். உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே அவங்களோட ஷேர் பண்ண போகாதீங்க. அவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு போகாதீங்க. ஸோ இவங்க ரொம்ப பொறாமப்படுறதுனால இவங்களுடைய மெயின் டார்கெட் என்னவா இருக்கும் தெரியுமா? உங்களை தடுமாற வைக்கிறது, இல்லாட்டி உங்களை மனசை உடைய வைக்கிறது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பெர்ஃபார்மன்ஸை கூட்டணும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையோட தரத்தை கூட்டணும். உங்களுடைய குவாலிட்டியை கூட்டி நீங்கள் எப்பயுமே ஒர்க் பண்ணுங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இதுதாங்க வழி. உங்களுடைய அவுட்புட்டை ரொம்ப தெளிவாக்குங்க. தவறுகள் விடுறத குறைச்சிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நல்ல முறையாக ஒர்க் பண்ணிட்டு போங்க. ஸோ இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு பிரச்சனை. ஸோ இது எல்லார்ட்டையும் பேச போகாதீங்க. திரும்ப அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். ரொம்ப நம்பிக்கையான யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் இந்த விஷயங்களை சொல்லி வைங்க. பெட்டர் நீங்கள் உங்களுக்கு சீனியரான ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட சொல்கிறது. சில விஷயங்கள் நம்ம நேரடியாக பேசித்தான் ஆகணும். இது இப்படியே கூட்டிகிட்டு போனால் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஒர்க் என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு சலிக்கிற இல்லாட்டி பிடிக்காத ஒரு என்வாயர்மெண்ட்டாக மாறிடும். அதனால அவங்களோட நேரடியாக பேசினாலும் பரவாயில்ல. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நம்ம அதிகமாக சும்மா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்க தேவையில்லை, ரைட்? நம்ம ஒஃபிஷியலாக மட்டும் டீல் பண்ணுவோம். ஒஃபிஷியலான விஷயங்களை மட்டும் நம்ம கலந்துரையாடி அதை டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி சில கலந்துரையாடல்களை அவங்களோட நீங்கள் மேற்கொள்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய டோன் ரொம்ப அமைதியான முறையில் இருக்கணும். முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? அவங்க மாறுறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, அவங்கள மாற்றவும் முடியாது. ஸோ நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறோம், நம்ம எப்படி அந்த என்வாயர்மெண்ட்டில் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது பாதுகாப்பாக, புத்திசாலித்தனமாக நம்ம எப்படி அந்த இடத்துல இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.